அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 42. விரும்பாதவனும் முடியாதவனும். முடியாதவனை மன்னித்துவிடு, விரும்பாதவனை தண்டித்துவிடு என்கிறது இந்து தர்மம். தன்னால் செய்ய முடிந்த ஒன்றைச் செய்ய விரும்பாதவன் சமுதாய விரோதி. ஆனால் அதே காரியத்தைச் செய்ய விரும்பியும் முடியாதவன் அனுதாபத்திற்குரியவன். நாடிழந்த பாண்டவர்கள் துரியோதனனிடம் கேட்டது என்ன? குறைந்த பட்சம் சில ஊர்களாவது, சில வீடுகளாவது கொடுங்கள் என்பதுதான். செய்ய முடியாதா துரியோதனனால்? முடியும், ஆனால் விரும்பவில்லை. அதன் விளைவே பாரத யுத்தம். அனுமானும் விபீஷணனும் உரைத்தபடி சீதையை திரும்பக் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்திருக்க முடியாதா இராவணனால்? முடியும், ஆனால் விரும்பவில்லை. அதன் விளைவே ராமராவண யுத்தம். உன்னால் முடிந்ததைச் செய் என்று ஏன் பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள்? பெரிய விஷயத்தைச் செய்ய நினைத்தேன், முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்காதே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்பது அதன் பொருளாகும். என் உடம்பு என் கையளவில் 8 சாண் உயரம் இருக்கிறதென்றால் எறும்பின் உடம்பு அதன் கையளவில் 8 சாண்தான். உணவைச் சமைத்ததும் யாராவது ஒரு அன்னக்காவடிக்கோ பிச்சைக்காரனுக்கோ போட்டுவிட்டுச் சாப்பிடுவது என்ற வழக்கம் இந்துக்களுக்கு உண்டு. பெட்டி நிறைய பணம் இருக்கிறது. பெட்டிச்சாவியும் செட்டியார் மடியில் இருக்கிறது. கொட்டிய கண்ணீரோடு திருமணமாகாமல் கோதையர் சிலர் கஷ்டப்படுகிறார்கள். இவர் கொஞ்சம் பெட்டியை திறந்தால் இறைவன் அவர்களுக்கு சொர்க்க வாசலை திறப்பான். இவரால் முடியும், ஆனால் விரும்பவில்லை. இந்து தர்மத்தில் இவருக்குரிய தண்டனை என்ன? வாழ்க்கையை ஓரளவுக்காவது அனுபவிக்க விரும்பியவர்களுக்கு அதனை மறுத்தாரல்லவா? அதனால் இவர் எதையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். பல லட்சம் செலவு செய்து இவர்தம் பெண்ணுக்கு கல்யாணம் செய்திருப்பார். அது மலடியாக போய்விடும். அல்லது வாழா வெட்டியாக போய்விடும்.